ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம், அது கூடவே பஞ்சமி திதி வருதுங்க. இன்றைக்கி பஞ்சமி திதி வர்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். உங்கள் வீட்டில் எந்த விஷயம் நடக்கணும், ஏதாவது மங்கள காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய பூஜை அறையில் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு எப்பவும் போல் ஏற்றுங்க. ஏற்றிட்டு சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அந்த அகலில் நெய் விட்டு பஞ்சமி தேவியை நினச்சி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. கல்கண்டு நெய்வேத்தியமாக வைங்க. வாசனையான மலர்கள்லாம் அந்த விளக்கை சுற்றி வைங்க. இந்த பஞ்சமி நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரையும் சப்த கன்னிமார்களையும் வழிபடும் பொழுது நம்மளுக்கு தடைப்பட்டு நிற்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, மங்களகரமான விஷயங்கள் அத்தனையும் நமக்கு உடனடியாக நடக்கும். அதனால் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு உட்காந்து நீங்கள் வேண்டுதல் வைங்க. ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு சின்னதாக தட்டு வைங்க. தட்டு மேலே ஒரு வெத்தலை இருந்ததுன்னா வைங்க, வெத்தலை இல்லைன்னா அந்த தட்டிலேயே கூட நீங்கள் போடலாமுங்க. ஓம் பஞ்சமி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை அந்த விளக்குக்கிட்ட காட்டிட்டு அந்த தட்டில் போடுங்க. இந்த மாதிரி 108 தடவை சொல்லுங்கள். 108 தடவை சொல்ல முடியல அப்படின்னா கூட 54 தடவை, 27 தடவை இந்த மாதிரி சொல்லலாங்க. எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இந்த முறையில் இந்த நாளில் நீங்கள் வழிபடும்பொழுது கண்டிப்பாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அடுத்த பஞ்சமிக்குள்ளே கண்டிப்பாக நடக்குங்க. முழு நம்பிக்கையோட இந்த பூஜையை செய்யுங்க. அந்த கல்கண்டை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த குங்குமத்தை உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே நெத்தியில் தினந்தோறும் வச்சுக்கோங்க. அற்புதமான எளிமையான வழிபாடு செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.